வத்திக்கானாக இருந்தாலும் சரி, இலங்கையில் ஆயர் சமூகத்தினுடைய பேராயராக இருக்கக்கூடிய மல்கம் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சலனத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஏற்கனவே மிக உச்சமான துன்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய இதயத்தில் வலிகளை மேலும் அதிகரித்த செயற்பாடாக அவருடைய விடயங்கள் அமர்ந்திருந்தது. அப்படியே ஏன் மல்கம் ரஞ்சித் தொலைத்து விட்டிருந்தார்? யார் 2009ஆம் ஆண்டு தமிழருடைய இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே தான் 2019இல் மீண்டும் ஒரு தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக, தாங்கள் மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுவதற்காக ஒரு தாக்குதலை கத்தோலிக்க தேவாலயங்கள் மீது நடத்தினர். நீங்கள் கடைபிடித்த மிக தவறான அணுகுமுறைகளும் தான் இந்த தாக்குதலுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு மீண்டும் வழங்கினது என்பதை நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை? மல்கம் ரஞ்சித் சார்ந்திருக்கக்கூடிய இந்த முடக்க நிலையை கடந்து இதை எடுத்து செல்லலாம் என்கின்ற முனைப்பில் அவர் முனைந்து பார்த்தார். முன்னர் ஒருவர் என்ற நிலை கடந்து இப்பொழுது இருவர் அவ்வாறான ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியது. எல்லாத்தையும் கடந்து வந்த மல்கம் ரஞ்சித் தான் 10 ஆண்டுகளின் பின்னர் இன்னொரு பேர் எழுதினார். இப்பொழுது பல விடயங்களை முன்னர் பேசிய அனுர அரசு இப்பொழுது பல விடயத்தை மந்தமாக கையாள முனைகிறது. இதனுடைய முழுமையான விவரங்கள் எந்த ஒரு காலத்திலும் யாராலும் வெளியே வராது. இந்த இடதுசாரி போக்குடையவருடைய மாற்றம் மக்களுக்கான நல்வாழ்வாக மாறும். ஆகவே இந்த இடதுசாரி போக்குகளுக்கானதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஆட்சி கட்டில் இருப்பவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருக்கிறார். என்னென்ன விடயங்களை கை கொள்ளக்கூடாது, எவ்வாறான விடயங்களை எல்லாம் தவறாக செய்யலாம், எவ்வாறு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்க முடியுமோ அவை அனைத்தினுடைய வடிவமாக மல்கம் ரஞ்சித் தொடர்ந்து இருக்கவே செய்கிறார். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற அதே வேளையில் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் அதே மனநிலையோடு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்றார்கள். உலக அனைத்திலும் அமைதி உருவாக வேண்டும் என்றுதான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய அர்த்தமாகவும் பலரும் கூறுகின்றார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலும் உலகத்தை பொறுத்தவரையிலும் அவை இன்று இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அரசியல் நிலையிலும் பல்வேறுபட்ட தவறுகள் விமர்சிக்கப்படுகின்றன. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான விமர்சனம் கத்தோலிக்க திருச்சபை மீது பலரும் முன்வைக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய நோக்கு நிலை என்னவாக இருக்கின்றது? முதலில் உலகளாவி வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நத்தார் நாள் வாழ்த்துக்கள். அதுவும் குறிப்பாக தாயகத்தில் பல சுமைகளுக்கு மத்தியிலும் பல்வேறு சவால்களை தொடர்ச்சியாக சந்தித்திருக்கக்கூடிய எங்களுடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் குறிப்பாக இந்த நத்தார் நாள் வாழ்த்துக்கள் இருக்க, நீங்கள் ஒரு விடயத்தை வைத்திருந்தீர்கள். இந்த விடயத்தை இந்த நாளில் ஒரு முக்கியமான நாளில் எவ்வாறு ஒரு மனநிலை தாயகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களிடையே சொந்தங்களிடையே இருக்கிறது. அதாவது இதில் இந்த வலிகளை அதிகம் சுமந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் ஒரு பேரழிவுகள் நிறையவே நடந்திருக்கிறது. தாங்கனா சுமைகளையும் வலிகளையும் சுமந்த மக்களாக அவர்கள் நீண்ட காலம் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அவர்கள் எதிர்கொண்ட இந்த பேரணத்தங்களுக்கும் ஒரு இனப்படுகொலைக்கும் ஒரு நீதியான தீர்வு அவர்களுக்கு இதுவரை எந்த வகையிலும் எட்டப்பட்டிருக்கிறதா, அதற்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அங்குதான் ஒரு பெரும் துயர் இந்த நாட்களில் வரிகளாக நிமிர்ந்து நிற்கிறது. இந்த நீண்ட காலமாக என்னால் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்குதலுக்கு நேரடியாக உள்ளாகின்றன. அங்கிருந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு தலைமை தாங்கி இருந்த பல குருவானவர்கள் காணாமல் போகிறார்கள் அல்லது கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த அனர்த்தம் முக்கிய திருத்தலமான
மடு தேவாலயம் வரையும் வந்து நின்றது. இதன் பின்னர் ஒரு பேரழிவை அந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சந்தித்தார்கள். உடனடியாக இதை கடந்து வருகின்ற காலத்தில் அவர்களை தாங்கி நிற்கக்கூடிய வத்திக்கானாக இருந்தாலும் சரி, இலங்கையில் ஆயர் சமூகத்தினுடைய பேராயராக இருக்கக்கூடிய மல்கம் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சலனத்தையும் வெளிப்படுத்தவில்லை. நீங்க சொன்னீங்கள் நத்தார் நாள் என்பது உலகளாவிய அமைதியினுடைய ஒரு கருப்பொருளாக முன்னெடுக்கப்படுகின்ற அந்த நாளில் அதை மையப்படுத்தி இருக்கக்கூடிய முதன்மையாளர்கள் தங்கள் சமூகம் சார்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்து குரல் எழுப்பாது. அதை கடந்திருக்கக்கூடிய மனித குலத்தினுடைய பேரவலம் குறித்து என்றால் நத்தார் நாள் செய்திகளின் பொழுது ப்ரொஃபசர் வத்திக்கானிலிருந்து உலகளாவிய அமைதிக்காகவும் அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் பாதிக்கப்பட்ட இனத்தை முன்னிறுத்தி தன்னுடைய உரையை ஆற்றுவது வழக்கம். அவ்வாறான சூழலில் இலங்கை தீவில் தமிழர் சமூகம் இவ்வாறு நிற்கதியாக்கு தள்ளப்பட்டதும், கத்தோலிக்க திருச்சபைகள் குருவானவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும், மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் அது குறித்த கருத்தியல் பெருமளவில் மழுங்கடிக்கப்பட்டது என்பது ஒரு பதில் இன்று வரை 2 தளங்களிலும் இருந்து வெளிப்படவில்லை. குறிப்பாக பேராயர் மல்கம் ரஞ்சித்தினுடைய கருத்துக்கள் அந்த காலத்தில் இதை யார் செய்தார்களோ அவர்களை ஆதரித்து நிற்பதாகவே அவருடைய செயற்பாடுகள் வெளிப்பட்டதுதான் இன்னொரு பெரும் துயரமாக மாறி போனது. ஆனால் அவர் அந்த வடக்கு கிழக்கில் யுத்தம் இடம்பெறுகின்ற போது ஒரு ஆயராக அல்லது இலங்கையினுடைய ஆயர்களுக்கெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கருதினால், இலங்கையிலே தெரிவு செய்யப்பட்ட 2வது கருதினால் இந்த விடயத்தை ஒரு பெரும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்குகின்ற போக்கை விட்டுவிட்டு அவர் அந்த இடங்களில் எல்லாம் ஒதுங்கி விட்டார். இறுதி யுத்தம் உக்கிரமடைந்த போது அவரை காண முடியவில்லை. ஏன் இந்த மனநிலை? குறிப்பாக மத தலைவர்கள் என்கின்ற போது இந்த நிலையை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள். இங்கதான் ஒரு விடயம் பெறுகிறோம் சொன்னால், மதங்களும் சரி மத தலைவர்களும் சரி மக்களுடைய நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து பயணிப்பவர்கள். அங்கு பாகுபாடு வேறுபாடு எதுவும் கிடையாது. அதை கடந்த ஒரு மனநிலையில் அவர்கள் மக்களுக்கான சேவையாற்றுபவர்களாக இருந்தாக வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, இவ்வாறானவர்களை கண்காணிப்பதற்கென்று எல்லா மதங்களிலும் இல்லாவிட்டாலும் குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திருச்சபையாக, உலகளாவியதை பார்க்கின்ற திருச்சபையாக, அங்கு நடைபெறுகின்ற தவறுகளை கண்காணிப்பதாக, அதை கடந்து செயற்படுத்தக்கூடிய ஒரு பொறுமுறையை கொண்டு வருது. அவ்வாறு இருந்தால் இவ்வாறு செயற்பட்ட பொழுது அதுவும் அமைதியாக இருந்தது. இவர் அமைதியாக இருந்ததை கடந்து சில கருத்துக்களை வெளியிட்டார். அந்த கருத்துக்கள் அப்பொழுது இந்த இனப்படுகொலைக்கு யாரெல்லாம் காரணமானவர்களோ அவர்களை ஆதரித்து கூட சில கருத்துக்களை வெளியிட்டார். அதுதான் அந்த சொல்வார்கள், எரிகின்ற நெருப்பில் இந்த மண்ணை ஊற்றுவது போல ஏற்கனவே மிக உச்சமான துன்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய இதயத்தில் வலிகளை மேலும் அதிகரித்த செயற்பாடாக அவருடைய விடயங்கள் அமர்ந்திருந்தது. அவர் செய்த தவறுக்கான ஒரு செய்தியை பின்னர், அதாவது 6 ஆண்டுகளின் பின்னர் இலங்கை தீவுக்கு 2015 வந்திருந்த பாப்பாண்டவர் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தியை எவ்வாறு சொன்னார்னா, the island nation cannot fully heal without pursuing truth for the injustices committed. இப்பொழுது பாருங்கள், அவர் ஒரு இதை சொல்லுகிறார், எவ்வளவு ஆண்டுகள் கலந்து போகட்டும், எத்தனை ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் இலங்கையில் இந்த தீவில் நடைபெற்ற பாதகமான செயற்பாடுகளுக்கு ஒரு உண்மை கண்டறியப்பட்டு அதற்கான நீதி நிலைநாட்டப்படவில்லை என்றால் இதற்கான ஒரு நிவாரணம் என்றும் எட்டப்பட போவதில்லை. அது அந்த வழிகளை அந்த மக்கள் மறந்துவிட முடியாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். இது ஒரு அடிப்படையான விடயம், எங்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அவ்வாறு இருந்தால் இந்த அடிப்படையை ஏன் மல்கம் ரஞ்சித் தொலைத்து விட்டிருந்தார்? அவரானால் அவர் எவ்வாறான தலைமைத்துவத்தை வழங்கினார் என்கின்ற கேள்வி அன்றிலிருந்து தொடர்ச்சியாகவே இருக்கிறது. சரி, அவர் 6 ஆண்டுகள் இதை புரியாதவராக இருந்தால் அவரை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பாப்பாண்டவர் இதை வலியுறுத்தி அவர் முன்னால் வைத்து இலங்கை தீவில் சொல்லுகிறார் என்றால் சரி, இனிமேலாவது அதனுடைய மாற்றத்தை அவர் வெளிப்படுத்துவாராக இருந்தால் அதை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அது கூட வெளிப்படவில்லை.
இவ்வாறான அவருடைய போக்கு எங்கு அதை எடுத்து வந்ததுன்னு சொன்னால், ஒரு அரச கட்டுமானத்தில் இருப்பவர்கள் மிக தரைகட்டு எவ்வாறான ஒரு வன்முறையை தன்னுடைய ஒரு இனக்குழுமத்தின் மீது செய்ய முடியுமோ அவ்வளவற்றையும் செய்து முடித்த பொழுது அமைதியா இருந்தவர். 2019 ஆண்டு கத்தோலிக்க திருச்சபை தேவாலயங்கள் தமிழர் பகுதிகளில் ஒன்று இருந்தது. அதாவது 3 பெரும் தேவாலயங்கள் சிங்கள பகுதியில் வைத்து சிங்கள தேசத்தில் வைத்தே தாக்குதலுக்கு உள்ளான பொழுது அப்பொழுது கதறிக்கொண்டு வந்தார். அவ்வாறு இருந்தால் அன்று அது நடைபெறுவதற்கான வாய்ப்பை அவருடைய கடந்த கால செயற்பாடுகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது என்கின்ற ஒரு வெளிப்படையான ஜதார்த்த உண்மையையும் அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். ஏனென்றால் அவர் அமைதி காக்காமல் 2009 இருந்திருந்தால் 2019 நடந்த விடயத்தை அவர் தவிர்த்திருக்கலாம். யார் 2009 ஆண்டு தமிழருடைய இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே தான் 2019 மீண்டும் ஒரு தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக, தாங்கள் மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுவதற்காக ஒரு தாக்குதலை கத்தோலிக்க தேவாலயங்கள் மீது நடத்தினார். அப்பொழுது அதற்கான நீதியை அவர் கிட்ட முனைந்த பொழுது ஒருபடியும் மீண்டும் அவருக்கு வலியுறுத்தப்படுகிறது சொன்னால், உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கால அமைதியும் நீங்கள் கடைபிடித்த மிக தவறான அணுகுமுறைகளும் தான் இந்த தாக்குதலுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு மீண்டும் வழங்கினது என்பதை நீங்கள் ஏன் உணர்ந்து கொள்ளவில்லை? நீங்கள் அதாவது தமிழர் தாயத்தில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் தாக்கப்பட்ட பொழுது, அங்கு இருக்கக்கூடிய குருவானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பொழுது, அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுதெல்லாம் அமைதி காத்தீர்களே. அது இப்பொழுது எங்கு வரையும் அதை எடுத்து வந்திருக்கிறது என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டி, ஆனால் அதிலிருந்தும் அவர் சரியான பாடத்தை கேட்டுக்கொண்டு தன்னை ஒருங்கமைத்துக் கொள்கிறாரா என்றால் அது இல்லை என்பதுதான். இப்ப மல்கம் ரஜினுடைய இந்த தொடர்ச்சியும் ஒரு தவறான அணுகுமுறை போக்குகளும் 15 ஆண்டுகளாக தொடர்ந்தும் கடந்தும் விரிந்து செல்லக்கூடிய ஒரு பேரவலத்தை அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பிலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக அவர் வத்திக்கான் வரையும் நீதி கேட்டு வந்ததோடு மட்டுமல்லாது வத்திக்கானில் அவர்களுக்கான ஒரு இரங்கல் திருப்பலியையும் நிறைவேற்றியிருந்தார். இன்று வடக்கு கிழக்கில் குறிப்பாக பல தேவாலயங்கள் குண்டுவீச்சு தாக்குதலுக்கு இலக்கானது, விமான குண்டுவீச்சுகளுக்கு இலக்கானது. பல அருட்தந்தையர்களை இழந்திருக்கிறது அந்த பூமி. பல அருட்தந்தையர்கள் இன்று காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் இன்று சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு யுத்தத்தில் பல ஆயிரம் மக்கள் 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் இழந்தார்கள் என்று முன்னாள் ஓய்வு நிலை ஆயர் ராயப்பு யோசேப்பு ஆண்டகை மனிதுரிமைகள் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் சபை வரை வந்து பதிவு செய்தார். இப்படியான ஒரு பேர் இழப்பு இடம்பெற்ற ஒரு இனத்திற்காக இன்று வரைக்கும் ஒரு இரங்கல் தெரிவித்ததாகவோ அல்லது இனத்துக்காக அந்த இனத்துக்கான ஒரு வழிகளோடு கூட பயணித்ததான தரவுகளோ இல்லை. ஏன் அந்த மனநிலை? ராயப்பு ஜோசேப்பு ஆண்டகை பல சவால்கள் மத்தியில் அந்த விடயத்தை கையாண்டார். ஆனால் இவர் அந்த விடயங்களை கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் 2 தளங்களையும் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது குருவானவர்களுடைய முதன்மையான பணி அவர்கள் தங்களுடைய மக்கள் சார்ந்த அவர்களுடைய நலனை பிரதிபலிப்பதாகவும், அவர்கள் துன்ப துயரங்களில் பங்காளியாகி அதிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவவர்களாகவும் மாற வேண்டியது அவருடைய பெரும் பணி. அந்த பணியை சிறப்பாக செய்ததாக, அதாவது மக்கள் சார்ந்த ஒரு குருவானவர்களாக இருந்ததில் முதன்மையானவராக ராயப்பு ஜோசப் அவர்கள் ராயப்பு ஜோசப் அவர்கள் இருந்திருக்கிறார். அது நீண்ட காலமாக தமிழர் சமூகம் அதை பார்த்திருக்கிறார். இதுதான் ஒரு முதன்மை குருவானவருடைய ஒரு முதன்மை பணி என்பதை, ஏன்னால் மக்களுக்காக கட்டியெழுப்பப்பட்ட கட்டமைப்புகளும் அவர் மக்கள் சார்ந்த செயற்பாடுகளில் முதன்மையாக செயற்படுவதனுடைய அவசியத்தை அவர் சுட்டி நின்றார். அதே நேரம் இந்த தமிழ் மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை கொழும்பில் இருந்து கொண்டு மக்கம் ரஞ்சித் கையாண்ட விதத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாகத்தான் அதை 2 பெருந்திருச்சபைகளாக பிரிப்பதற்கான முனைப்பையும் அவர் முன்னெடுத்தார். அதை வெளிப்படையாகவே கூறினார். தமிழ் திருச்சபைகள் சார்ந்த தலைமைத்துவத்தை தனித்துவமாக உருவாக்கி கொள்வதனூடாக இவ்வாறு இருக்கக்கூடிய மல்கம் ரஞ்சித் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த முடக்க நிலையை கடந்து இதை எடுத்து செல்லலாம் என்கின்ற முனைப்பில் அவர் முனைந்து பார்த்தார். இப்பொழுது அவர் ஓய்வு நிலைக்கு சென்று மறைந்து விட்டதன் பின்னர் தமிழர் தரப்பிலும் இந்த விடயத்தில் ஒரு தேக்க நிலை இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது. இதில் இருவர் இந்த தேக்க நிலையை கடந்து
நீங்க சொன்னது போல தமிழர் சமூகத்தினுடைய இந்த பல்வேறு காலத்தில் எழக்கூடிய நெருக்கடிகளில் தமிழர் சமூகம் சார்ந்து நின்று பயணித்ததில் கணிசமான குருவானவருடைய செயற்பாடு இருந்திருக்கிறது. அவர்கள் அந்த முனைப்புக்காகவே தங்களை ஆகுதியாக்கி கொண்டார்கள் இந்த மண்ணில். ஆகவே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அதனால் ஒரு பகுதியினர் ஒரு அச்ச உணர்வுடன் இதை கடந்து செல்வதையும் பார்க்கிறோம். ஆனால் இதை கடந்து நகர்த்தக்கூடிய 2 ஆயர்கள் இப்பொழுது தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள். ஜோசப் ஆண்டையுடன் ராயப்ப ஆண்டையுடன் நீண்ட காலமாக இந்த தளங்களில் பயணித்திருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது மன்னார் ஆயராக இருக்கிறார், ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு இதில் நிறைய பரிச்சயம் இருக்கிறது. இவ்வாறான தளத்தை அவருடைய ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ராயப்பாண்டகை கையாண்ட பொழுது அதை நேரடியாக அதில் ஒரு பங்காளியாக இருந்திருக்கிறார். ஆகவே அவர் ஒரு காத்திரமாக இந்த களத்தை தொடர்ந்து நகர்த்தக்கூடிய வலுவுள்ளவராக பார்க்கப்படுகிறார். இன்னொருவர் இவ்வாறான செயற்பாட்டில் நிறைய பயணங்களை சமீபமாக பார்க்கக்கூடிய ஒருவராக திருமலை ஆயர் நோயல் இமானுவேல் அவர்களை பார்க்கலாம். ஆகவே முன்னர் ஒருவர் என்ற நிலை கடந்து இப்பொழுது இருவர் அவ்வாறான ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவர்கள் ஒரு சரியான தலைமைத்துவத்தை, ஒரு சரியான வழிகாட்டலை தமிழர் சமூகத்துக்கு எதிர்கொள்ளுள்ள இந்த சவால்களை கடந்து நகர்த்தி செல்லக்கூடிய ஏற்கனவே கையாண்ட பல அணுகுமுறைகளை இன்னும் முதன்மைப்படுத்தி எடுத்து செல்வார்களாக இருந்தார். இது என்ன விடயம் என்று சொன்னால், எங்களில் ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள், அதெல்லாம் நடந்து விட்ட விடயம், இதை நாங்கள் அவ்வாறே கடந்து சென்று விடுவோம் என்று. அவ்வாறு எடுத்துக்கொண்டால் இன்று உலகத்தில் அனைவராலும் பெரிதாக பார்க்கக்கூடிய பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு அவர்கள் இருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்க மக்கள் இவ்வாறான ஒரு சவாலை எதிர்கொண்டு ஒரு பெற்றும் இன சொத்து சவாலுக்கூடாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டவர். ஆனால் அவர்கள் இவ்வாறான சவாலை எதிர்கொண்ட காலத்தில் துணிச்சலான ஒரு தலைமைத்துவத்தை அந்த மக்கள் சார்ந்து அவர்கள் மண்ணிலும் சர்வதேச தளத்திலும் வெளிப்படுத்தியவர் டெஸ்மண்ட் டூட்டு அவர்கள். அவர் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறார். எவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை மக்கள் ஒரு தலைமை குருக்களிடம் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். அவர்கள் எவ்வாறான விடயத்தை தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குருவானவர்களை நெறிப்படுத்துவதிலும் அவர்களை தொடர்ந்தும் இவ்வாறான பணியில் ஊக்கமுடன் நிலைநிறுத்தி பயணிப்பதற்கும் எவ்வாறு அவர்கள் செயலாற்ற முடியும் என்பதை அவர் வழிகாட்டியிருக்கிறார். இவ்வாறான ஒரு தளத்தை தான் நாங்கள் ராயப்பு ஆண்டையினூடாகவும் ஆயரூடாகவும் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த தொடர்ச்சி இப்பொழுது தமிழ் சமூகத்தில் நிறையவே தேவைப்படுகிறது. அது பல்வேறு தளங்களில் தேவைப்படுகிறது. என்றால் தமிழர் சமூகத்தில் ஒரு பெரும் சிதைவுகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து நிற்கிறோம். இந்த சிதைவுகளை கடந்து தமிழர் சமூகத்தை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கத்தோலிக்க திருச்சபையும் சார்ந்திருக்கிறது. என்றால் பெரும்பான்மையான மக்கள் அதன் பங்காளிகளாக அதனுடைய தளத்தை தினமும் புசித்துக் கொள்வதாக இருக்கிறார்கள். அவை அவர்களுக்கு அவர்கள் சார்ந்தும் அவர்களை கடந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் சார்ந்தும் ஒரு நீண்ட ஒரு காத்திரமான செயற்பாட்டை கடந்த காலங்களில் சில முதன்மையாளர்களோடாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இன்று தமிழ் சமூகம் மிகவும் ஒரு உச்சமான கதைகள் இருக்கிறது. அது தன்னுடைய தீர்வுகளை நோக்கிய பயணத்தில் இன்னும் பின்தங்கியே இருக்கிறது. பல இடங்களில் அதற்கு சரியான ஒரு வழிகாட்டலும் சரியான நெறிப்படுத்தலும் அதை இணைத்து விடுகின்ற ஒரு சரியான இணைப்பாளர்களும் தேவைப்படுகிறார்கள். அதற்கான ஒரு பணியை அவர்களால் நிச்சயமாக இருவர் இதை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாக பார்க்கிறோம். அவர்கள் அவ்வாறான செயற்பாட்டை வருகின்ற காலங்களில் இன்னும் சிறப்பாக செய்வார்களா என்று இந்த நத்தார் நாளில் இருந்து கொண்டு நாங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறோம். நிச்சயமாக அதை செய்யக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கிறது என்பது அவருடைய செயற்பாடுகளாக நிச்சயம் புரிகிறது. அதை எவ்வாறு இன்னும் காத்திரமாக அவர்கள் எடுத்து செல்ல போகிறார்கள். அதே நேரம் வத்திக்கன் திருச்சபை இது ஒரு காத்திரமான செயற்பாட்டுக்கு அதை நிறுத்துவதற்கு எவ்வாறான முயற்சிகளை அவர்கள் செய்ய போவது என்பதை கடந்து தமிழர் சமூகத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழர் சமூகம் ஒரு சில இடங்களிலேயே முழுமையாக தன்னுடைய செயற்பாட்டை முடக்கி வைத்திருக்கிறதா? இதை கடந்து அது தன்னுடைய செயற்பாட்டு வடிவங்களை விரிவாக்கவில்லையா என்று சொன்னால், உலகளாவிய நாடுகள் அனைத்திலும் தமிழர் திருச்சபைகள் இருக்கவே செய்கின்றன. இந்த தமிழர் திருச்சபைகளில் கூட ஒரு காத்திரமான பங்களிப்பை இணைந்து
வத்திக்கனை நோக்கி செய்ய முடியும். செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் இருக்கிறது. ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் முடங்கியே போயிருக்கிறது. இது திருச்சபை கடந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு முறையான ஒரு காத்திரமான செயற்பாட்டை வத்திக்கனை நோக்கி பன்முக ஒரு அழுத்தம் தான் ஒரு மாற்றத்தை நோக்கி யாரையும் எங்களால் நகர்த்த முடியும். அவை ஒரு தளத்தினூடான ஒரு அழுத்தத்தை கடந்து பன்முக அழுத்தங்களை நோக்கி தீர்வுகளை நோக்கி எவ்வாறு நகர்த்துவது. இதில் ஒரு விடயம் தான் இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த துருக்கிய பேரரசினால் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக ஆர்மீனிய மக்கள் மாறி போனார்கள். ஆனால் அவர்களுக்கான பேரழிவு 1915 நடைபெறுகிறது. ஆனால் அவர்கள் அந்த பேரழிவுக்கான இன்று வரை துருக்கிய பேரரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கிய நாடு கூட அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்த தவறு என்று இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆர்மீனிய மக்கள் ஒரு தேசமாக இருக்கிறார். அவர்கள் அன்று நடைபெற்ற அந்த விடயத்துக்கான சர்வதேச அங்கீகாரத்தை நோக்கி தாங்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான முயற்சியை இன்று கிட்டத்தட்ட 109 ஆண்டுகள் கடந்ததன் பின்னர் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா 106 ஆண்டுகளின் பின்னர் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரை வைத்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளவும் வைத்தார். ஆகவே நாங்கள் ஒரு 15 ஆண்டுகளிலேயே முடங்கி போன ஒரு சமூகமாக, எங்களுடைய வழிகளையே எவ்வாறு தீர்வு காணுவது என்று தெரியாத சமூகமாக, எல்லாத்தையும் கடந்து போவோம் என்று சொன்னார். எல்லாத்தையும் கடந்து வந்த மல்கம் ரஞ்சித் தான் 10 ஆண்டுகளின் பின்னர் இன்னொரு பேரழிவை சந்தித்தார். அவர் 2009ஆம் ஆண்டு அவரும் உரக்க குரல் எழுப்பி இருந்தால் இந்த அநீதிக்கு எதிராக 2019 தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் 2019 இலங்கை தீவுகள் நடந்த ஒரு சிறுவிடயம் மட்டுமல்ல. இன்று முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்ற பகுதிக்கு சர்வதேச பிரதிநிதிகள் கூட சென்று திரும்பிவிட்டார்கள். ஆனால் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அந்த நிலப்பரப்புக்கு போவதற்கு கூட தன்னுடைய மனதில் இடம் கொடுக்கின்றார் இல்லை. இன்று அமைதியை பற்றி பேசுகின்றோம், பொறுமையை பற்றி பேசுகின்றோம். உலகிலே இன்று அமைதி நிலவ வேண்டும், ஜேசுபிரான் வருகிறார் என்கின்றோம். அனைவரையும் மன்னிப்போம் மறப்போம் என்கின்ற ஒரு திருச்சபை அதன் தலைமையாக இருக்கக்கூடியவர் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய கருதினால் இன்று சர்வதேச பிரதிநிதிகள் சென்றார்கள். இன்று பலரும் அது தொடர்பில் கலந்துரையாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இன்று அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு கூட அவர் செல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புதிய அரசிடம் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்றவர் இப்போது அவர்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்கின்றார். அனுர இந்தியாவிலிருந்து திரும்புவதற்கு முதல் அவர்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க முடியாது என்று மாறி கதைக்கின்றார். என்ன புரிதல்? இப்பொழுது அதாவது ஒரு உண்மையே அவரே தனக்குள் ஏற்றுக்கொள்ள அனுமதித்து விட்டார் போல் இருக்கிறது என்றால், இப்பொழுது 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஈஸ்வரர் குண்டுவெடிப்புகளின் பின்னர். இதன் பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈஸ்வர குண்டுவெடிப்பு நடைபெற்ற பொழுது மைத்ரி ரணில் ஆட்சி இருக்கிறது. பின்னர் அந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில் கோத்தா அரசு மீண்டும் பதவிக்கு வருகிறது. கோத்தா அரசின் காலப்பகுதியில் முள்ளிவாய்க்காலுக்கு காரணமானவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டில் ஏறுகிறார்கள். பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2.5 ஆண்டுகளில் பின்னர் ரணில் ஆட்சி கட்டில் வருகிறார். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் மாறி போய் அனுரா அரசு ஆட்சி கட்டில் இருக்கிறது. இலங்கை தீவில் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் ஆட்சி கட்டில் ஏறிவிட்டார்கள் இந்த 5.5 ஆண்டுகளில். ஆனால் இன்னும் இந்த விடயத்திடம் முனைப்புடன் கையாளப்படுவதாக தெரியவில்லை. அனுரா ஆட்சியிலும் என்னால் ஒரு விடயம் இருக்கிறது. இதற்கான பல விசாரணை குழுக்கள் நடைபெற்றன. இந்த விசாரணை குழுக்களுக்கான அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன. ஆனால் அந்த அறிக்கைகள் கூட வெளியே பார்வைக்கு வெளியிடப்படவில்லை. குறைந்தபட்சம் சரி, எங்களுக்கு விசாரணைகளை முடிப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அனுரா அரசு. ஆனால் இதற்காக இதுவரை தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுவதில் இவர்களுக்கு என்ன இருக்கிறது? என்ன அறிக்கைகள் அதை வெளியிடுங்களேன். அந்த அறிக்கைகளை பாராளுமன்ற அறிக்கைகளே வெளியிடுங்களேன். இது சம்பந்தமாக இதுவரை தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் ஏன் இன்னும் கிடப்பில் வைத்திருக்கப்படுகிறது? அப்படியானால் ஏன் இந்த அறிக்கைகளுக்கான குழுக்கள் உருவாக்கப்பட்டன? ஏன் அவை தயாரிக்கப்பட்டன? அப்ப இவற்றை வெளியிடுவதில் கூட இப்பொழுது பல விடயங்களை முன்னர் பேசிய அனுரா அரசு இப்பொழுது பல விடயத்தை மந்தமாக கையாள முனைகிறது. எதற்காக? ஏனென்று சொன்னால், ஈஸ்வர குண்டுவெடிப்புகள் நான் சொன்னேன் இலங்கைக்கு மட்டும் நடந்த விடயம் அல்ல. இலங்கைக்கு வெளியிலும் அது சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு 5 நட்சத்திர விடுதியில் வெடிப்பதற்காக சென்றவர் அங்கு
அவருக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்பை கடந்து அடுத்து அங்கிருந்து வெளியேறுகிறார். இதற்காக யார் அவரை வெளியேற வைத்தார்? அதுக்கும் கூட ஒருவர் சொன்னார், இப்பொழுது சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடியவர், யார் அவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தது, யார் தனக்கு அழைப்பை எடுத்து அவரை போய் ஏற்றி வர மாதிரி சொன்னார். அவ்வாறு அழைப்பு விடுத்த பின்னால் இலங்கையினுடைய புலனாய்வு தலைவராக இருந்த சுரேஷ் சலே அப்பொழுது இந்தியாவில் தான் இருந்தார். அப்ப இது யாருக்காக என்ன விடயங்கள் இங்கு மறைக்கப்படுகிறது? ஒன்று புரிகிறது, இதனுடைய முழுமையான விவரங்கள் எந்த ஒரு காலத்திலும் யாராலும் வெளியே வராது. அதற்கான அழுத்தங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது பிரயோகிக்கப்படும், அவர்களும் அவ்வாறே அதை கைக்கொள்வார்கள். இதுக்கான முழுமையான விவரம் என்றும் வராது. இது நான் நினைக்கிறேன் இப்பொழுது மல்கம் ரஞ்சித்துக்கும் தெளிவாக புரிந்துவிட்டது. அவரும் இவ்வாறான அதாவது இதுவரை இலங்கையினுடைய கடும் கோட்பாளருடன் சேர்ந்து பயணித்தவர். இப்பொழுது நீங்கள் சொன்ன சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சின் பொழுது என்னத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த இடதுசாரி போக்குடையவருடைய மாற்றம் மக்களுக்கான நல்வாழ்வாக மாறும், ஆகவே இந்த இடதுசாரி போக்குகளுக்கானதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஆட்சி கட்டில் இருப்பவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்பொழுது ஒரு சவால் வருகிறது. சரி, அவர்களுக்கு நீங்க சொன்னது போல என்ன காலத்தை கொடுப்போம் என்கிறார். சரி, ஏன் அவர் அந்த காலத்தை வேண்டுமென்றால் யாரையும் பிடித்து அவர்கள் மீது வழக்கு போட்டு அதுக்கான குற்றவாளிகளாக அவர்களை அடையாளம் காண்பதற்கு வேண்டுமென்றால் சிறிய காலத்தை கொடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளை நீங்கள் வெளிப்படையாக வெளியிடுங்கள் என்று சொல்வதற்கு இதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது? ஏன் அந்த அறிக்கைகள் வெளியே இதுவரை சேகரிக்கப்பட்ட விடயங்கள் ஏன் வெளியே இப்போ ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வெளியிட முடியாது, ஆனால் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் முழுமையாக வெளியிடப்படுவதில் என்ன சங்கடங்கள் இருக்கிறது? இவ்வாறான பல கேள்விகளுக்கு இப்பொழுதும் பதில் கிடையாது. ஆனால் இன்றைய காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விடயத்தை கிடப்பில் போட்டு பயணிப்பதற்கு அவர் மீண்டும் தயாராகிறார். இது ஒரு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. அதனால தான் சொன்னேன், டெஸ்மண்ட் டூட்டு அவர்கள் ஒரு எது சரியோ எது பிழையான விடயங்களை அவர் இறுதி வரை எந்த ஒரு காரணத்துக்குமாக சமரசம் செய்தவரே கிடையாது. அதனால்தான் உலகளாவி டெஸ்மண்ட் டூட்டு பேசப்படுகிறார். அவர் ஒரு வழிகாட்டியாக உலகத்தளத்தில் பார்க்கப்படுகிறார். அவருடைய செயற்பாடுகள் ஏனையவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக பார்த்து நகர்வதற்கு பலரும் அதை கை கொள்கிறார்கள். ஆனால் என்னென்ன விடயங்களை கை கொள்ளக்கூடாதோ, எவ்வாறான விடயங்களை எல்லாம் தவறாக செய்யலாமோ, எவ்வாறு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்க முடியுமோ, அவை அனைத்தினுடைய வடிவமாக மல்கம் ரஞ்சித் தொடர்ந்து இருக்கவே செய்கிறார். இதுதான் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இதில் வத்திக்கானுக்கு இருக்கக்கூடிய சவால்னு சொன்னால், இந்த விடயம் இவ்வாறே மாறி வருமாக இருந்தால் அவர் மீது எழக்கூடிய ஒரு விசன பார்வையில், அவர் மீது எழக்கூடிய ஒரு நம்பிக்கை ஈனம், அது உங்கள் கதவு வரை தட்டி நிற்கும். அது உங்களுக்குத்தான் அதனுடைய சவாலாக மாறும். ஏனென்றால் இவ்வாறான தவறுகளை அடையாளம் காணுவதும், இவ்வாறான தவறானவர்களை அந்த விடயத்திலிருந்து நீக்குவதும், இதை கடந்தும் சரியான சேவைகளை, மக்கள் சார்ந்த சேவை முன்னெடுப்பை செய்கின்ற ஒரு பணியை திருச்சபைகள் ஒழுங்காக செய்கின்றனவா என்பதை கண்காணிப்பதும் பார்ப்பதுமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வாறான விடயத்தில் அசமந்த போக்கை கடைபிடிப்பீர்களானால், அது இலங்கை தேவுக்கள் திருச்சபை சார்ந்தெழக்கூடிய ஒரு விசன பார்வையை கடந்து அது உங்கள் கதவு வரை வந்து தட்டி நிற்கும் என்பதுதான் யதார்த்தபூர்வமான உண்மை. இதை நீங்கள் பல தேசங்களில் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இலங்கை கனடா தீவில் நான் சொன்னேன், கனடாவில் திருச்சபையினால் பாதிக்கப்பட்ட, கனடிய திருச்சபையினால் ஒரு 180 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பூர்வ குடிமக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் விடயத்தில் பாப்பாண்டவர் இங்கே கனடாவுக்கு வந்து அவர்கள் முன்னால் சென்று அவர்கள் முன்னால் மன்னிப்பு கேட்டு அதற்கான வெளிப்பாட்டை முழுமையாக செய்தார்கள். அப்போ அது செய்ய முடியுமாக இருந்தால் அதுக்கு செய்வதற்கு அவர் தயாராகத்தான் இருக்கிறார். அவர் இருந்தால் அதை ஏன் தமிழர்கள் ஒரு கருவியாக, ஒரு விடயதானமாக எடுத்து சென்று தவறானவர்களை சுட்டி காட்டுவதை கடந்தும் இந்த தளத்தை நகர்த்தி திருச்சபைகள் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் மீது திருச்சபை செய்கின்ற செயற்பாட்டினுடைய வினைத்திறன்களையும் அதிகரிப்பதாக, ஏன்னா தமிழர் பகுதியில் அது நிறையவே இருந்திருக்கிறது. அவை தொடரப்போகிறதா என்பது தமிழர் திருச்சபையில் இருக்கக்கூடிய இன்றையவர்கள் மீது மக்கள் தொடர்ந்தும் பார்த்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அதை அவர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவது என்பதுதான் தொடர்ச்சியான நம்பிக்கையினுடைய, மல்கம் ரஞ்சித்தை கடந்து ஒரு சிறப்பான சேவையினுடைய வடிவமாக அவர் தொடர்ந்து இருப்பார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதே வேளை இவற்றுக்கெல்லாம் குந்தகமாக இருக்கக்கூடிய மல்கம் ரஞ்சித் சார்ந்த விடயத்தை என்றார் ராயப்பு ஆண்டே அவர்கள் இதை கடந்தும் அவர் எடுத்து சென்றார் வத்திக்கன் வரை இந்த விடயத்தை. ஆகவே இனிமேல் இருக்கக்கூடியவர்களும் இவ்வாறான விடயத்தை இவ்வாறு தொடர்ந்து முன்னெடுக்க போகிறார்கள். கை கொள்வது இது கடந்து போன விடயமாக வறுமையாக நீக்கிவிட்டு செல்வோமாக இருந்தால்
நாங்கள் மேலும் ஒரு பாதிப்பு வருவதற்கான கதவை திறந்தே விடுகிறோம். அது ஆபத்தானது. அவ்வாறான ஒரு கதவு திறக்கப்பட்டு அதனுடான ஒரு ஆபத்து வந்துவிட்டதன் பின்னர் நாங்கள் அது கொடுத்து குரல் எடுப்பதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்றால் இழக்கப்பட்டவையாக மாறிவிடும். இதுதான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு எங்களுக்கு கற்றுத்தந்த பாடமாகவும் இருக்கிறது. அவை இந்த நத்தார் நாளில் ஒரு உலக சமாதானத்தையும் மக்கள் சார்ந்த சமாதானத்தையும் உருவாக்க முனைகின்ற இந்த நாட்களில் நாங்கள் இதற்காக கடுமையாக உழைக்கின்ற ஒரு பொறிமுறைகளை வகுத்துக் கொள்வதும் இந்த பணியில் உறுதி எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான நாட்களாகவும் இந்த நாட்களை வைத்துக் கொள்வது என்பதுதான் இயேசு பிரானுக்கு செய்யக்கூடிய ஒரு உச்சமான ஒரு இறை பணியாகவும் இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லலாம். இதற்கான மாற்றங்களை வருகின்ற நாட்கள். ஆனால் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர் அல்லது ஆட்சியை, அனுரவின் ஆட்சியை காப்பாற்றுவதில் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக பேராயர் மால்கம் ரஞ்சித் செயற்படுவது போன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கின்றதா அல்லது அப்படியான ஒரு செயற்பாடு இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதுவரை இந்த விடயத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் போது அவர் காட்டிய அந்த ஒரு வேகம், அதற்காக அவர்கள் முழங்கிய முழக்கங்கள் சற்று தணிந்து போயிருக்கிறது. அதில் அவர் ஒரு ஒரு அசமந்த போக்கை கடைப்பிடிக்க முனைகிறாரா என்கின்ற கேள்வியை அவர் சமீப நாட்களில் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களும் சொல்லக்கூடிய செய்திகளும் குழப்பி நிற்கிறது என்பது தான் உண்மை. அவை அவர் இந்த ஆட்சி விடயத்தில், ஆனால் பழமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஜனாதிபதிகள் அது பலர் மல்கம் ரஞ்சித் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து பேசுவார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் யாரும் பேசிக்கொள்வதாக இல்லை. ஆனால் பேசாத ஒரு காலத்திலும் கூட அவர் இவ்வான விடயதானங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சார்ந்து பல சவால்கள் இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் முதற்கட்டில் ஆட்சியில் இருக்கிறார்கள், ஒரு பெரும் ஆட்சி முழுமையான ஆட்சி பொறுப்பை கையேற்றிருக்கிறார்கள். அதை கைக்கொள்வதில் அவர்கள் நிறைய சிரமப்படுகிறார்கள். என்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், பொய்யான விடயங்களை உண்மை என்று சொல்ல மக்களை தூண்டுகிறார். அது அவர் அவ்வாறு சொல்வது மிக கடுமையான தப்பு என்று ஒரு அமைச்சர் அதை தவறென்று சுட்டிக்காட்டுகிறார். சபாநாயகர் பதவியை விட்டு விலகுகிறார். இப்பொழுது அவர்களால் நியமிக்கப்பட்ட ரூபானி கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்கிறார். இவ்வாறு பல விடயதானங்கள் ஒரு சமகாலத்திலேயே அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை அவருடைய தெரிவுகளில் சவால்கள் இருக்கிறதா, அவர்களுடைய முன்னெடுப்புகளில் சவால்கள் இருக்கிறதா என்றால் அவருடைய செயற்பாடை அதை சுட்டி நிற்கிறது. ஆகவே இவ்வாறான சூழலில் அவர்களுக்கான, நானே சொன்னேன், அவர்களுக்கான ஒரு காலத்தை கொடுப்பது என்பது இருக்குது. ஆனால் எது இதையெல்லாம் செய்ய போறார் என்று குறைந்தபட்சம் சொல்வதே, நாங்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் குறித்த விசாரணைகளை தீவிரப்படுத்துவோம், அதற்கான முன்னெடுப்புகளுக்கான என்ன அவர்கள் பல விடயங்களை சொல்கிறார்கள். இதற்கு முன்னெடுக்க போறோம், இந்த விசாரணையை முன்னெடுக்க போறோம் என்று பல விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த விவகாரங்களிலும் என்னால் ஒன்று இருக்குது, அகலக்கால் விரித்து ஒன்றும் இறுதியில் நடைபெறாது. அதுபோல எல்லாத்தையும் ஒரு நேரம் தொடங்கிவிட்டு எதை முடிப்பது என்று இல்லாமலே ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவ்வாறே சென்று விடும் என்ற ஒரு சவாலும் இருக்கிறது. என்றால் பலர் அழைக்கப்படுகிறார்கள், பலர் விசாரிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது கேள்வி வருவது, நீங்கள் என்னென்ன விடயத்தெல்லாம் ஒரு முதன்மையாக செய்தீர்கள்? சரி, குறைந்தபட்சம் ஒரு 2 மாதங்களுக்கு சில விடயங்களை அல்லது 3 மாதங்களுக்குள் முழுமையாக அவற்றை நகர்த்துவதற்கான முனைப்பு என்று சொன்னால் அந்த முனைப்பை முதல் காட்டுங்கள். அடுத்தடுத்த கட்டமாக மற்றவற்றை செய்யுங்கள். ஒரே காலத்தில் எல்லாத்தையும் எடுக்கிறது என்று சொன்னால் ஒரு கேள்வி வருகிறது. அவ்வாறு பார்த்தால் உடனடியாக எடுக்க வேண்டிய முதன்மையான விடயங்களில் ஒன்றாக நான் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை நிச்சயம் சொல்லலாம். என்றால் அதில் கணிசமான விடயங்கள் முன்னரே எட்டப்பட்டு இருக்கிறது. அவை எட்டப்பட்ட விடயங்களை பூர்த்தி செய்வது என்பது இலகு. ஒன்றை மீண்டும் புதிதாக முழுமையாக சேகரிப்பது என்றால் என்னால் முன்னர் சேகரிக்கப்பட்ட சில விடயங்களுடைய விடயத்தங்களை இவர்கள் அழித்து விடுவார்கள். அதான் ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு புறமுறையாக இதுவரை கையாண்டிருக்கிறார்கள். அவை அளிக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் சேர்த்து நகர்த்துவதான காலத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் சில விடயங்களை விரைவாக நகர்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் நகர்த்தலாம். அவர் வைத்துக் கொண்டால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பை பற்றி ஏன் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள்? பேசாமல் இருக்கின்ற பொழுது இல்லை, இந்த முதன்மையான எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவரே அதை வலியுறுத்தாமல், அதில் எந்த ஒரு தெளிவூட்டலும் இல்லாமல் அதை கடந்து செல்ல அனுமதிக்கிறாரா என்கின்ற கேள்வி மால்கம் ரஞ்சித்தை நோக்கி இந்த நேரத்தில் எழுகிறது.
ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு குறிப்பாக நத்தார் தினத்தில் உலகனைத்திலும் வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்களோடு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாது ஒரு திருச்சபையினுடைய கடமைகளும் அதில் பங்களிப்பு செய்த முக்கியமாக குறிப்பாக அமரத்துவம் அடைந்த முன்னாள் ஆயர் ராயப்பு யோசேப் ஆண்டகனுடைய அர்ப்பணிப்புகளும் இப்போது இருக்கக்கூடிய ஆயர்களுடைய பங்களிப்புகளும் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையினுடைய பாராமுகமும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.